வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம காமன்வெல்த் ஆஃப் நேஷன் என்ற அமைப்பை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1949 இந்தியா ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஏற்பட்டுருச்சு. அது என்ன முடிவுனா, காமன்வெல்த் அப்படிங்கிற அமைப்பில் இந்தியா சேரணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு வினாவிற்கு விடை தேட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. சரிங்களா? இதுக்கு நம்ம முன்னாடி ஒரு விஷயம் பார்க்கணும். முதல்ல டொமினியன் அந்தஸ்து இருக்கிற நாடுகள்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் பிரிட்டிஷ் காமன்வெல்த்துங்கிற அமைப்பு. சரிங்களா? இது 1926 உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இம்பீரியல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் இது முதல்ல உருவாக்கப்பட்டதாகவும், இது 1949 வரைக்கும் பிரிட்டிஷ் காமன்வெல்த்துங்கிற பேராகவும் இருந்திருக்கு. சரிங்களா? இப்போது நம்ம இந்தியாவை டொமினியன் அந்தஸ்து பிரிட்டிஷிடம் பெற்றதா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில், இந்தியா டொமினியன் அந்தஸ்துடன் பிரிட்டிஷிடம் இருந்தது. இதுதான் இது பதில். நீங்கள் வரலாற்றில் நம்ம டொமினியன் அந்தஸ்தோடு இருந்தோங்கிறதுக்கு பெருசாக நம்ம வரலாற்றில் படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் உண்மை என்னென்னா, டெக்னிக்கலாக நம்ம டொமினியன் அந்தஸ்தோடு தான் இருந்திருக்கோம். எப்போன்னா, ஆகஸ்ட் 15 1947 ஜனவரி 26 1950 வரைக்கும். இந்த இடைப்பட்ட காலங்களில் நாம் டொமினியன் அந்தஸ்தோடு இருக்கிற ஒரு சுயேட்சை நாடாக தான் இருந்தோம். சரிங்களா? அப்போது நமக்கு முற்றிலுமாக பிரிட்டிஷோட இணைப்பு முறிஞ்ச நாள் தான் ஜனவரி 26 1950. ஏன்னா நமக்கு அப்போ தான் ஒரு அரசியலமைப்பு நமக்கு உருவாக்கப்பட்டது. அந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது தான் நாம் ஒரு ஜனநாயக குடியரசாக மாறிட்டோம். சரிங்களா? இதுக்கு சிம்பிளாக இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்தியாவின் கடைசி வைஸ்ராய் அப்படின்னா நம்ம டிஎன்பிசியில் பிரிட்டிஷை சார்ந்தவர் மவுண்ட் பேட்டன், இந்தியாவை சார்ந்த முதலும் மற்றும் கடைசி வைஸ்ராய் ராஜாஜி அப்படின்னு நம்ம படிப்போம். சரிங்களா? இப்போ இந்த ராஜாஜி எப்படி வந்தார்? இப்போ இந்தியாவில் முதலும் மற்றும் கடைசி இந்திய வைஸ்ராய் அப்படிங்கிற பதவி எப்படி உருவாச்சு? இதுக்கு காரணம், இடைப்பட்ட காலங்களில் நம்ம டொமினியன் அந்தஸ்தில் இருந்தங்காட்டி தான். சரிங்களா? 1947 ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திரம் பெறும்போது நமக்கு இருந்த வைஸ்ராயோட பேர் மவுண்ட் பேட்டன் நிறைய பேருக்கு தெரியும். அவர் 1948 ஜூன் மாதம் வரைக்கும் தான் அந்த பதவியில் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த பதவியை விட்டுட்டு அவர் சொந்த நாடு போயிட்டார். ஆனால் நம்ம டொமினியன் அந்தஸ்தில் இருக்க வேண்டிய நிலைமையில், அரசியலமைப்பு உருவாகாத அந்த நிலைமையில் அந்த பதவிக்கு ஒரு இந்தியர் தான் வரணுங்கிற மாதிரி நிலைமை இருந்தது. அப்போ அங்கிருந்து சக்தி வாய்ந்த தலைவராக ராஜாஜி அவர்கள் இருந்தார். சரிங்களா? அதனால தான் அவருக்கு அந்த பதவி கொடுத்தாங்க. நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு நிறைய விவரங்கள் கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஏன் இந்தியாவில் முதல் மற்றும் கடைசி இந்திய வைஸ்ராய் அப்படின்னா ராஜாஜி, அதற்கான காரணம் என்னங்கிறது இப்போ புரிஞ்சுருக்கோம். சரி, இப்போ நம்ம டொமினியன் அந்தஸ்தில் இருக்கோம். 1950 ஜனவரி 26 அப்புறம் எப்படி இருந்தாலும் நம்ம குடியரசு ஆக போகிறோங்கிற நிலைமை தான் 1949 இருந்துச்சு. இப்போ நேரு அவர்களுக்கு நாம் பிரிட்டிஷ் காமன்வெல்த்தில் சேரணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பம். சரிங்களா? அப்போது நம்ம சேரணும் அப்படின்னு முடிவு எடுத்தால், இந்த பிரிட்டிஷ் காமன்வெல்த்தில் நம்ம சேர்ந்ததுக்கு நிறைய பேர் கண்டிப்பாக நம்மளை வசைப்பாடுவாங்க, கண்டனம் தெரிவிப்பாங்க அப்படிங்கிறது நேரு அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நாம் சுதந்திரம் பெற்ற நாடு. இப்போது பிரிட்டிஷ் காமன்வெல்த்துங்கிற அமைப்பு அரசி யாராவது ஒருத்தருடைய தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கிலாண்டோட அரசரோ அரசியோட தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் மறுபடியும் நம்ம ஒரு உறுப்பினராக சேர்ந்துட்டு நம்ம மறுபடியும் அடிமைங்கிற மாதிரி சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி கண்டனம் வந்துடும் அப்படிங்கிறது நேருக்கு தெரியும். ஏன்னா அது வரைக்கும் பிரிட்டிஷ் காமன்வெல்த்தில் உறுப்பினராக இருக்கிற நாடுகள் எல்லாமே டொமினியன் அந்தஸ்து நாடுகள். சரிங்களா? அந்த டொமினியன் அந்தஸ்து நாடுகள் எதுனா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற நாடுகள். சரிங்களா? இந்த நாடுகளில் நம்மளும் டொமினியன் அந்தஸ்துடைய அந்த நாடுகளில் போய் சேரணுமா? நாம் தான் குடியரசாக மாறிட்டோம்ல, நாம் எதுக்கு அந்த நாடுகளோட சேரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இந்த விஷயத்தில் நேரு அவர்கள் சேரணுங்கிற முடிவை எடுத்துட்டார். சரிங்களா? நேரு அவர்கள் சேரணுங்கிற முடிவு எடுத்ததுனால 1949 பிரிட்டிஷ் காமன்வெல்த்துங்கிற அமைப்பே சில மாற்றங்களை தங்களுக்குள்ளே மாற்றிக்கிட்டாங்க. முக்கியமான மாற்றம் என்னென்னா, பிரிட்டிஷ் காமன்வெல்த் அப்படிங்கிற தன்னுடைய பேரை காமன்வெல்த் ஆஃப் நேஷன் மாற்றிட்டாங்க. சரிங்களா? இந்த மாற்றங்கள்லாம் நிகழ்ந்தது லண்டனில் 1949. சரிங்களா? ஃபஸ்ட்டு தன்னுடைய பேரை மாற்றிட்டாங்க. ரெண்டாவது, அரசி தலைவராக இருப்பது வெறும் அடையாளம் மட்டுமே அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. வெறும் சம்பிரதாயமான பதவி அது அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. சரிங்களா? இதெல்லாம் எதுக்கு அவங்க மாற்றுறாங்க அப்படின்னா, இந்தியாங்கிற ஒரு நாடு ஃபஸ்ட்டு ஒரு குடியரசு நாடு இந்த அமைப்புக்குள்ளே வருது. இந்த அமைப்பை வெறும் டொமினியன் அந்தஸ்து நாடுகள் அமைப்பாக மாற்றாமல் குடியரசு நாடுகளையும் உறுப்பினராக மாற்றிக்கணுங்கிற காரணத்துக்காகத்தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க.
ஸோ உங்களுக்கு இப்போ இதில் ஒரு கேள்வி உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. காமன்வெல்த் நாடுகளில் முதலில் குடியரசு நாடாக உறுப்பினராக மாறிய நாடு எது அப்படின்னா உங்களுக்கு இந்தியான்னு புரிஞ்சிடும். சரிங்களா? இந்த மாதிரியான மாற்றங்களில் இந்த காமன்வெல்த் ஆஃப் நேஷனில் இருக்கிற நாடுகளுக்கு பிரிட்டன் எப்போவுமே தங்களுடைய வர்த்தக இராணுவ உதவியெல்லாம் செய்யும் அப்படிங்கிற மாற்றத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. முக்கியமான இன்னொரு மாற்றம் என்னென்னா, எந்த உறுப்பினராக இருக்கிற நாடுகள் எந்த நிலையிலையும் தன்னோட உறுப்பினர் பதவியிலேருந்து வெளியேறிடலாம். சரிங்களா? இந்த அமைப்புலேருந்து எந்த நேரத்தில் வேணால் வெளியேறிடலாம். அதற்கு அவருக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாற்றங்களையும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாங்கிறது நான் மறுபடியும் சொல்கிறேன். சரிங்களா? இந்தியா ரிப்பப்ளிக் நாடாக இருக்கிறங்காட்டி ரிப்பப்ளிக் நாடு தன்னுடைய கூட்டமைப்புகளை சேரணுங்கிறதுக்காகவும் இந்த மாற்றங்களை உருவாக்கியிருக்காங்க. இப்போ கூட 50க்கு மேற்பட்ட நாடுகள் அமைப்பில் இருக்குது. சரிங்களா? அதில் 35க்கு மேற்பட்ட நாடுகள் ரிப்பப்ளிக் நாடுகள். 35, 36 அந்த கணக்காக இருக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ எந்த வருஷத்தில் எப்போ வேணால் கேட்கலாம். இப்போ நான் சொல்லும் போது இந்த எண்ணிக்கை இருக்குது. அடுத்த நிகழ்வுகள் எது வேணால் மாறலாம். நீங்கள் இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் கழித்து கூட இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் கேட்கலாம். அதனால் தற்போது எத்தனை எண்ணிக்கை இருக்குங்கிறத நீங்கள் உங்கள் வெப்சைட்லேயோ இல்லை பாட புத்தகங்களையோ பார்த்துக்குங்க. சரி, இந்த அமைப்பினால் சேர்ந்ததுனால இந்தியாவுக்கு என்ன பயன்? ஏன் இந்த அமைப்பில் இந்தியா சேர்ந்துச்சு? இந்த அமைப்பு சேர்ந்த பிறகு இந்தியாவுக்கு ஏற்பட்ட பயன்கள் என்ன? இந்த அமைப்பினால் ஏதாவது போர்களில் இந்தியா தலையிட்டுச்சா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.